பேசுறது கரெக்ட் கிடையாது. அவ பாயிண்ட்ல இருந்து யோசி அவ பேசிட்டு இருக்கும்போது நீ மதிக்காம போயிட்ட. நீ ஏன் விஷயத்தை பத்தி பர்சனலா பேச என் பக்கத்துல கூப்பிட்டு பேசி எங்கேயோ கத்துனா என் காதுல எப்படி விழும்? என்ன சம்மந்தமே இல்லாமல் தர்ஷிகா கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு புரியல. முதல் ப்ரோமோ பார்த்தப்ப ஏதோ வந்துட்டு டாஸ்கில் தோத்துட்டாங்க அதனால தான் கத்தணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ பார்த்தா அன்ஷிதா மேலே கோவப்பட்டு தான் இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னை பற்றி பர்சனலாக பேசணும்னா என் கிட்ட வந்து பேசலாமே, ஏன் தூரமாக பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்ஷிதா எதுக்கு கேமில் வந்துட்டு இந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க? ஒருவேளை தர்ஷிகாவும் விஷாலும் சேர்ந்து இந்த கேமை விளையாடினாங்களா? அதில் கோவப்பட்ட அன்ஷிதா வந்துட்டு இந்த மாதிரி லவ் விஷயத்தை இழுத்தாங்களா? அதனால தான் இவங்க உள்ளே வந்து கத்திட்டு இருக்காங்களான்னு தெரில. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எனக்கு லவ் எல்லாம் தேவையே கிடையாது, நான் முழுக்க முழுக்க கேமாக தான் விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே வந்தது நான் வந்து லவ்வுக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கோ கிடையாதுன்னாங்க. அப்புறம் என்ன மானாவுக்கு கடைசி 2 வாரம் வந்துட்டு க்ரஷ் லவ்னு சொல்லிட்டு அணிஞ்சிருந்தாங்கன்னு புரியல. ஸோ இந்த ப்ரோமோவே ரொம்ப புரியாமல் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஃபுல் எபிசோட் பார்த்தா தான் தெரியும் என்ன ஏது அப்படின்றத. நேற்று வரைக்கும் வந்துட்டு 2 பேரும் தனித்தனியாக ஊட்டிக்கிட்டாங்க. ஏன் நேற்று நைட்டு கூட வந்துட்டு சாப்பாடை மாற்றி மாற்றி ஊட்டிக்கிட்டாங்க அப்படிலாம் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு லவ்வுக்காக நான் வரல ஃப்ரெண்ட்ஷிப்காக வரலன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயம் தர்ஷிகா அப்படின்றது தான் புரியல. உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் பிக் பாஸ் சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.